கோவை அரசூர் பகுதியில் உள்ள KPR கலைக்கல்லூரியில் பல்துறை ஆராய்ச்சி மாநாடு இன்னோவேட் 26 எனும் நிகழ்ச்சி நடைபெற்றது. கோவை KPR கலையறிவியல் மற்றும் ஆராய்ச்சி கல்லூரியில் பல்துறை ஆராய்ச்சி மாநாடு இன்னோவேட் 26 எனும் தலைப்பில் கல்லூரி கருத்தரங்க அறையில் நடைபெற்றது. இந்நிகழ்வில் கல்லூரி முதல்வர் முனைவர் கீதா தலைமையுரை ஆற்றினார். அவரைத் தொடர்ந்து கல்லூரியின் செயலர் காயத்ரி அனந்தகிருஷ்ணன் வாழ்த்துரை வழங்கினார். இந்நிகழ்வில் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு மையப்புல முதன்மையர் முனைவர் யுவராஜ் சிவலிங்கம் வரவேற்புரை ஆற்றினார். இந்நிகழ்வுக்கான நோக்க உரையை ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு மையத்துறையின் தலைவர் முனைவர் ஸ்ரீகலா வழங்கினார். திருச்சிராப்பள்ளி தேசிய தொழில்நுட்பக் கழக மேலாண்மையியல் துறை பேராசிரியர் முனைவர் தாமரை செல்வன் நடராஜன் இந்நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு ஆராய்ச்சி மாநாட்டினை தொடங்கி வைத்து பேராசிரியர்கள் மற்றும் முனைவர் பட்ட ஆய்வாளர்கள் தன்னை ஆராய்ச்சியில் எவ்வாறு மேம்படுத்திக் கொள்வது, தரமான ஆய்வு தரவுகளை தருதல், ஆராய்ச்சியை அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு எடுத்து செல்லுதல் குறித்தும் எதிர்கால ஆய்வுக்களங்கள் பற்றியும் சிறப்புரையாற்றினார். அவரைத் தொடர்ந்து பாலக்காடு இந்திய தொழில்நுட்பக் கழகம் இணை கல்விப்புல முதன்மையர் முனைவர் ரஞ்சன் சரங்கி மாநாட்டு மலரினை வெளியிட்டு, ஆராய்ச்சி என்பது சமூக பயன் நிறைந்ததாகவும் புதிய அணுகுமுறைகளை வெளிக்காட்டுவதாகவும் பல்துறை சார்ந்த ஆய்வு மேம்பாட்டினை அடைய வழிவகை செய்வதாக அமைதல் என்றும் கூறி சிறப்புரை ஆற்றினார். மாநாட்டு அமர்வில் முனைவர் பட்ட ஆய்வாளர்கள் தங்களின் ஆய்வு சுருக்கம் குறித்த கருத்துக்களை பகிர்ந்து கொண்டனர். ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு மையம் ஒருங்கிணைத்த இந்நிகழ்வில் புல முதன்மையர்கள், பேராசிரியர்கள், 90க்கும் மேற்பட்ட முனைவர் பட்ட ஆய்வாளர்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர்.